அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமுழ்தம் என்றுணரற் பாற்று. தமிழ் பொருள். வானிலிருந்து மழை பொழிந்து உலகம் வாழ வழி செய்து வருவதால் மழையை அமிர்தம், உயிர்காக்கும் அற்புதப் பொருள் என்று கருதலாம். எளிய விளக்கம். மழை இல்லாமல் உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் மனிதர்கள், விலங்குகள், செடிகள் எதுவும் வளராது. மழை பெய்தால்தான் விவசாயம் நடைபெறும், உணவு கிடைக்கும். அதனால் திருவள்ளுவர் மழையை அமிர்தத்துடன் ஒப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுகிறார். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான். அந்த கிராமத்தின் வாழ்வு முழுவதும் விவசாயத்தையே சார்ந்திருந்தது. ஒரு வருடம் மழை மிகவும் குறைவாக பெய்தது. நிலம் வறண்டு போனது. விதைத்த விதைகள் முளைக்கவில்லை. கிராம மக்கள் கவலையுடன் இருந்தனர். அடுத்த வருடம் நல்ல மழை பெய்யத் தொடங்கியது. நிலம் பசுமையாக மாறியது. வயல்கள் அனைத்தும் நெல் பயிரால் நிரம்பின. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தனர். அப்போது ராமு சொன்னான், இந்த மழை இல்லையென்றால் நாமெல்லாம் வாழ முடியாது. இது நமக்கு கிடைக்கும் உண்மையான அமிர்தம். இந்தக் கதையின் பொருள். மழை என்பது இயற்கையின் அரிய வரம். அது இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. அதனால் மழையை மதித்து தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். ஊக்கவுரை. நீர் சேமிப்பு என்பது எதிர்காலத்தை பாதுகாப்பது. நாம் இன்று தண்ணீரை மதித்தால் நாளைய தலைமுறைக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும். நிஜ வாழ்க்கை சம்பவம். தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் சில ஆண்டுகள் கடும் வறட்சி ஏற்பட்டது. அப்போது மக்கள் மழைநீர் சேகரிப்பு முறையை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பயன்படுத்த ஆரம்பித்தனர். வீடுகளில் மழைநீரை சேகரித்து நிலத்துக்குள் செலுத்தினர். சில வருடங்களில் அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் அளவு அதிகரித்தது. கிணறுகள் மீண்டும் நிரம்பின. இது மழையின் மதிப்பை மனிதர்கள் உணர்த்திய ஒரு நிஜ சம்பவமாகும். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மாணவன் தனது நண்பனிடம் சொன்னான், மழை பெய்யாத நாளில் பள்ளிக்கு போவது மிகவும் சிரமம். நண்பன் கேட்டான், ஏன்? அவன் சொன்னான், மழை பெய்தால் அம்மா சொல்வார், இன்று மழை அதிகம், பள்ளிக்குப் போக வேண்டாம் என்று. அதற்கு நண்பன் சிரித்து சொன்னான், அப்படியானால் உனக்கு மழை அமிர்தம்தான். கதையின் சின்ன பொருள். மழை சிலருக்கு சிரமமாக தோன்றினாலும் உண்மையில் அது அனைவருக்கும் தேவையான உயிர் ஆதாரம். மீண்டும் குறள். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமுழ்தம் என்றுணரற் பாற்று. தமிழ் பொருள். மழை உலகிற்கு வாழ்வு அளிப்பதால் அது அமிர்தம் போன்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. மேலும் குறள்களை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.